உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். அதாவது சில போர் யுக்திகள் அப்படி என்பது ஒரு மலையை எலி குடைவது போல் அப்படின்னு சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருப்பார்கள். ஆனால் சில போர் யுக்திகள் மூலம் அவர்களை அப்படியே கவிழ்த்து விட்டு போய் விடுவார்கள். இந்த மாதிரியான சில நூதனமான ஒரு போர் பொறிமுறைகளை ஈழத்தில் கட்டிய கரிகாலன் படை எப்படியெல்லாம் கையாண்டது என்பது தொடர்பிலும், இப்போது ஈரான் எவ்வாறான போர் யுக்திகளை எல்லாம் கையாண்டது என்பது தொடர்பிலுமான சில தகவல்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த காணொளி உங்களுக்காக புலம்பெற இருக்கிறது. உறவுகளே, ஒரு காலத்தில் கடலை ஆட்சி செய்தது பெரிய பெரிய போர் கப்பல்கள் அப்படின்னு சொல்லலாம். பில்லியன் டாலர் மதிப்பிருக்கிற டிஸ்ட்ராயர்கள், ஃப்ரிகேட்ஸ்கள், விமான தாங்கி கப்பல்கள், அவற்றை பார்த்தாலே எந்த நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பயம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் ஒரு நாள் சிறிய மரப்படகுகள், ஃபைபர் விசை படகுகள், பிளாஸ்டிக் படகுகள் அந்த பிரமாண்டமான கப்பல்களை எல்லாம் செயல் இழக்க செய்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கப்பலை ஒரு சிறிய கப்பலால் வீழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பலர் யோசிப்பார்கள். ஒரு பெரிய கப்பலை வீழ்த்த முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னது போலதான், ஒரு மலையை குடையும் எலிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். இதை பலரும் சிரிப்பார்கள். ஆனால் இலங்கை கடலில் நடந்த ஒரு போராட்டம் அந்த உலக கருத்தியலையே மாற்றி போட்டது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக ஈழத்து கரிகாலன் கட்டிய ஒரு படை, அதுவும் ஈழ கடற்படை, இந்த வரலாற்றையே சுக்குநூறாக உடைத்து போட்டது. அல்லது ஒரு மிகப்பெரிய போரியல் தந்திரத்தை தமிழர்களாகிய அந்த படை உலகத்துக்கே கொடுத்தது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அதாவது இந்த படை அப்போது ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மரபு வழி இராணுவமாக இருக்கவில்லை. அவர்களிடம் பெரிய டிஸ்ட்ராயர்கள் எல்லாம் இருக்கவில்லை. அதாவது ஃப்ரிகேட்ஸ்கள் கூட இருக்கவில்லை, அல்லது விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் கூட இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டார்கள். போர் என்பது எப்போதும் வலிமையால் மட்டும் வெல்லக்கூடியது அல்ல. நமது மேதகு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்கள். ஒரு ஒரு ஆயுதத்தினுடைய ஆயுதம் சில விஷயங்களை செய்யாது. அந்த ஆயுதத்தை கையாளுகின்ற, அந்த குதிரையை கையாளுகின்ற அந்த விரல்களுக்கு சொந்தமான நபர்கள் தான் பல விஷயங்களை சிந்தித்து செயலாற்றி வெற்றியின் பக்கம் கொண்டு போய் தள்ள முடியும் அப்படின்ற பல விஷயங்களை பல காணொளிகள் எல்லாம் சொல்ல, கேட்க, பார்க்க நாம் உணர்ந்திருக்கிறோம். அதே போலதான் போர் என்பது எப்போதும் வலிமையானவர்களுக்கு மட்டும் வெல்லப்படுவதில்லை. சில நேரங்கள்ல புத்திசாலித்தனமே வெற்றியை தீர்மானிக்கிறது. அந்த புத்திசாலித்தனம் அசோமெட்ரிக் வார் என்று சொல்லி கூறப்படுகிறது. அந்த புத்திசாலித்தனம் ஒரு விதமான போர் நுணுக்க முறை அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது. அதாவது ஒரு பெரிய ஆயுதங்கள் இல்லாதவர்கள் புதிய யுக்திகளை கொண்டு பெரிய சக்தி சவால்களை எதிர்கொள்வது. இந்த யுக்தியை அவர்கள் கடலில் பயன்படுத்தினார்கள். இந்த தந்திரத்தை ஈரான் தரையில் பயன்படுத்தியிருக்கு. அப்படி என்ன மாதிரியான ஒரு தந்திரத்தை ஈரான் இந்த யுத்தத்தின் ஆரம்ப நாட்கள்ல பயன்படுத்தியது அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய பாலைவன பரப்பில் வரிசையாக நின்றிருந்தது அந்த F-14 ரக போர் விமானங்கள். விண்ணிலிருந்து பார்க்கிற போது அவை அமெரிக்காவின் நவீன ரேடர்கள் மற்றும் செயற்கை கோள்களுக்கு திட்ட தெளிவாக தெரிந்தது. போர் மேகங்கள் சூழ்ந்து நிறைந்திருந்த நேரத்தில் அமெரிக்காவின் வெள்ளி மாளிகை அப்போது வெற்றி கொண்டாட்டத்தினுடைய முதல் கதவை அல்லது முதல் படியை தட்டியதுன்னு சொல்லலாம். இந்த பெரிய விமான படையினுடைய அந்த தளம் அல்லது அந்த படைகள் இருந்த இடத்தை கண்டறிந்து விட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் என்னன்னு சொன்னால், ஈரானின் வான்படை இனிமே இல்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூட அறிவித்திருந்தார். அமெரிக்கா ஏவுகணைகள் துல்லியமாக பாய்ந்து அந்த விமான தளங்கள் மீது தாக்கியது. ஆனால் உண்மை என்பது வேறு விதமாக அமைந்திருந்தது. ஈரானியர்கள் தங்கள் உண்மையான போர் விமானங்களை ஏற்கனவே நிலத்தடி குகைகளுக்குள் பாதுகாப்பான சுரங்கங்களுக்குள்ளும் மாற்றி விட்டிருந்தார்கள். அவர்கள் தலையை விட்டு சென்றதும் அனாஃபிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓவியங்களாக சில விஷயங்களை தரையில் விட்டு சென்றிருந்தார்கள். தரையில் வரையப்பட்டிருந்த அந்த 3D ஓவியங்கள் வானத்திலிருந்து பார்க்கும் போது நிஜமான போர் விமானங்கள் போலவே இருந்தன. அந்த ஓவிய விமானங்களினுடைய நிழல் கூட பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், துல்லியமாக ஒரு விமானம் நிறுத்தப்பட்டிருந்தால் எவ்வாறான ஷேடோக்கள் எல்லாம் விழுமோ
எப்படி இருந்தது? லட்சக்கணக்கான டாலர் மதிப்பு உள்ள அமெரிக்க ஏவுகணைகள் வெறும் பெயிண்ட் மற்றும் சிமெண்ட் தரையின் மீது பாய்ந்து வெடித்தன. அமெரிக்கா தன் இலக்கை அழித்து விட்டதாக, அதாவது ஈரானினுடைய மிகப்பெரிய ஒரு விமான தளத்தையே முழுவதுமான விமானங்களை அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டிருந்த சமயத்துல படை வீரர்கள் நிலத்தடி அறையில் அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஈரான் படை வீரர்கள். அமெரிக்கா அந்த 3D ஓவியங்களை நிஜமான F-14 ரக போர் விமானங்கள் என்று நம்பி ஏவுகணைகளை தோராயமாக பல மில்லியன் டாலர்கள்ல செலுத்தி இருந்ததுன்னு சொல்லலாம். சில மிசைல்ஸ் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா 2.5 மில்லியன் டாலர். அதுக்கப்புறம் JASS ஏர் டு சர்ஃபேஸ் அந்த ஆயுதம் 1.6 மில்லியன் டாலர். AGM-144 கெலிஃபியார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆயுதத்தினுடைய அந்த ஏவுகணையினுடைய மதிப்பு பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் 1,50,000 டாலர். இப்படி இந்த டாலர் கணக்கு என்பது நீண்டு கொண்டே போகிறது. ஒரு சிறிய தாக்குதல்ல சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தி அமெரிக்கா கிட்டத்தட்ட செலவிட்டது 250 மில்லியன் டாலர்களுக்கு மேல். ஈரான் செலவிட்டது வெறும் சில டப்பா பெயிண்டுகளும் அந்த ஓவியருக்கான அந்த ஊதியமும் அல்லது நேரமும் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சில ஒரு வித்தியாசமான போர் வியூகங்களை எல்லாம் சில நாடுகள் பயன்படுத்தும் அண்மை காலத்து போர் வியூகம் இதுதான். சரி, நாம் இப்போது ஈழத்து கரிகாலன் கட்டிய அந்த கடல் படையினுடைய போர் வியூகம் அப்படி என்பது எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் கடலிலே கப்பல்களை எல்லாம் தாக்கி அழித்து வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் வரிகள் கூட எனக்கு ஞாபகம் வருகிறது. அதாவது தரையினில் பாசறைகளை எல்லாம் அழிப்போம், அதாவது கேம்புகளை அழிப்போம், கடலினிலே படகுகளினுடைய கதையையே முடிப்போம் அப்படின்ற மாதிரியான பாடல் வரிகள் எல்லாம் இந்த தருணத்தில் ஞாபகம் வருகிறது. ஒரு பெரிய போர்க்கப்பலை ஒரு சிறிய படகால் நேருக்கு நேர் தாக்குவது அவ்வளவு அரிதான விஷயம் இல்லை. ஆனால் அந்த கடற்படை, ஈழத்து கடற்படை வெறும் யுக்தியை ஒரு பெரிய ஒரு யுக்தியை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு தேனி ஒருவரை தாக்கினால் தட்டி அந்த தேனியை அடித்து விடுவார்கள். ஆனால் பல தேனீக்கள் சேர்ந்து ஒரு நபரை ஒரே நேரத்தில் தாக்கினால் என்ன செய்வார்கள்? இது ஸ்வாம் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் பல திசைகள்ல இருந்து அதிவேகமான சிறிய படகுகள் மூலமாக அந்த பெரிய கப்பலை தாக்குவது என்பது. அதாவது ஒவ்வொரு படகும் பார்த்தீர்கள் சொன்னால் துல்லியமாக வேகமாக அந்த போர் கப்பல், அதாவது மிகப்பெரிய அளவிலான அந்த கப்பல்களை நோக்கி வரும். சில படகுகள் துப்பாக்கி மற்றும் ராக்கெட் ஆயுதங்களோடு வரும். சில படகுகள் வெடி பொருட்கள் நிரப்பப்பட்ட கந்தக வீரர்களோடு, தடை நீக்கிகளோடு வரும். அவை ஈழயுத்த வரலாற்றில் தடை நீக்கிகளாக இருந்த அந்த கரிய புலிகளினுடைய படையாக இருக்கும். ஒரு பெரிய போர்க்கப்பலில் ரேடார் இருக்கும், தற்காப்பு ஆயுதங்கள் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரே நேரத்தில் 50 அல்லது 60 இலக்குகளை விதவித திசைகள்ல இருந்து அவர்களால் தாக்கி அழிக்க முடியாது. கப்பலின் துப்பாக்கிகள் எதை முதலில் தாக்குவது என்று அந்த கப்பலினுடைய தளபதி கட்டளை இடுவதற்கு முன்னதாக நமது இந்த ஈழத்து கரிகாலனுடைய கடற்படை வேகமாக அங்கு தாக்குதலை ஆரம்பித்துவிடும். அந்த குழப்பமான தருணத்தில் ஒரு கரிய புலி, தடை நீக்கி கரிய புலிகள் கப்பலின் உடலை மோதினால் என்ன ஆகும் என்று யோசித்துப்பார்கள். இப்படித்தான் தாக்குதல் வியூகம் என்பது அங்கு அமைக்கப்படுகின்றது. ஒரு விஷயம் தான் நடக்கும், அந்த பெரிய கப்பல் செயலிழக்கும் அல்லது மூழ்கும். இதுவே ஈழ கடற்படையினுடைய முக்கியமான யுத்தத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரோபாயமாக இருந்தது. அடுத்தது, எதிரியின் ரேடார்களில் சிக்காத சிறிய கப்பல்களினுடைய வடிவமைப்பு என்பது பெரும்பாலும் எதிரிகளினுடைய ரேடார்களிலேயே சிக்காத அளவுக்கு அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள். பல நாடுகளிலிருந்து ஆயுதங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது ஈழத்து கரிகாலன் கட்டிய அந்த கடற்படையாக இருக்கட்டும், தரைப்படையாக இருக்கட்டும், அவர்களுக்கான ஆயுதங்களையும் பாகங்களையும் அவர்களே தொழிற்சாலைகள் வைத்து அந்த தொழிற்சாலைகள்ல மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து அவர்களே அந்த விஷயங்களை எல்லாம் தயாரித்தார்கள் என்பதும் ஒரு வரலாறு இருக்கிறது. அதையும் இந்த இடத்தில் பதிவு செய்துதான் ஆக வேண்டும். இன்று ஈரான் ஆயிரக்கணக்கான ஃபாஸ்ட் அட்டாக்
காட்படகுகளை எல்லாம் வைத்திருக்கிறது. சிறிய படகுகள்ல ஏவுகணைகள், டோப்பிடோக்கள், அதிவேக இயந்திரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இவ்வாறான தாக்குதல் யுக்திகளை ஈரான் பயன்படுத்தியதா அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஈழத்து கரிகாலன் கட்டிய கடற்படையினுடைய யுக்திகள் எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த யுக்தி செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கருங்கடலில் உக்ரைன் ராணுவம் இதை பயன்படுத்தி இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்துவது கடல் சார் ட்ரோன்கள். இதே தத்துவத்தை தான் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். பெரிய கப்பல்களை சிறிய வேகமான ஆயுதங்களால் தாக்குவது, ஒரு காலத்தில் பெரிய கப்பல்கள் தான் கடலை ஆட்சி செய்கின்றன என்று உலகமே நம்பி இருந்தது. ஆனால் இன்று ஒரு புதிய உண்மையை உருவாக்கி இருந்தார்கள் ஈழத்து கரிகாலன் கட்டிய கடற்படை அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேகம், எண்ணிக்கை மற்றும் புத்திசாலித்தனம் என்பது இந்த மூன்றும் சேர்ந்தால் பில்லியன் டாலர் போர் கப்பல்களையும் சவாலாக எதிர்த்து நிற்க முடியும் என்பதுதான் இந்த யுக்தியின் மூலம் புலனாகிற ஒரு விஷயம். ஒரு காலத்தில் இலங்கை கடலில் தொடங்கிய அந்த யுக்தி இன்றும் உலக கடல் போர்கள்ல எல்லாம் பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தியாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் யோசித்து பாருங்கள். நமது சோழ பரம்பரையினுடைய நீட்சிதான் ஈழத்து மேதகு கரிகாலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைவன் அப்படின்னு சொல்லலாம் என்று எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ அறிஞர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஈழத்து கரிகாலன் கட்டிய அந்த கடற்படை அப்படின்னு சொல்லலாம். அதாவது சோழர்கள் கடாரம்பென்று எத்தனையோ இடங்களெல்லாம் அவர்கள் கலங்களை கொண்டு சென்று யானைகளை எல்லாம் அன்று இந்தளவு டெக்னாலஜி எல்லாம் வளராத அன்றைய காலத்திலேயே கடற்கலங்கள்ல எல்லாம் யானைகளை ஏற்றி போருக்கு அழைத்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படின்னு போது அதாவது இவ்வாறான சோழர்களினுடைய மரபணுவில் வந்த தமிழர்களுக்கு கடல் சார்ந்த எவ்வாறான போர் யுக்திகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பது உண்மைதானே. நிச்சயமாக நமது சில வரலாறுகள் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கடத்தப்பட வேண்டும். நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வீழ்ந்தோம், எப்படி எழப்போகின்றோம் என்கின்ற அந்த சிந்தனை ஓட்டத்தில் அடுத்த தலைமுறை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியினுடைய நோக்கமாக இருக்கிறது. தொடர்ந்தும் மற்றொரு தடம் 360 காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.